வணக்கம். நெருப்பு தமிழன். சாட்டை துரைமுருகன் மாதிரியெல்லாம் ஒரு அயோக்கியனை பார்த்துருக்கவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு அயோக்கியன். அவன் என்ன அயோக்கியத்தனம் பண்ணலைன்னு நீங்கள் கேட்கலாம். அவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் பண்ணிவிட்டு எப்போவுமே பனைமரத்தில் ஒரு குத்து, தென்னை மரத்தில் ஒரு குத்து. இப்போ ஒரு யூடியூப் சேனல் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக யூடியூப் சேனலுடைய பார்வைகளுக்காக ஒரு பேச்சு பேசுகிறது. அதற்கப்புறம் தன்னுடைய சொந்த நடத்தைகளில் வேறு விதமாக இருக்கிறது. அதற்கப்புறம் கட்சி கோட்பாடுன்னு சொல்லிட்டு கம்பு சுற்றுறது. அதற்கப்புறம் சீமானுக்கு சோப்பு போடுறது. இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு கட்சிகளை இன்றைக்கு கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நிறையா பேர் வெளியில் போகிறாங்கன்னா, இதற்கு சீமானுக்கு மாமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறவன் சாட்டை துரைமுருகன் தான். இவன் 1ஆம் நம்பர் அயோக்கியன். இவன் எத்தனை குடும்பத்துக்கு எடுத்துருக்கிறான், எத்தனை குடியை கெடுத்துருக்கிறான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது தெரிஞ்சிருந்தும் சீமான் அவனை தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிட்டு கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா அப்பப்போ சாட்டையிலேருந்து ஏதாவது காசு கொடுத்துக்கிட்டு இருப்பான். அதனால் ஒரு காரணமாக கூட இருக்கலாம்.